ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் 1000 627 மற்றும் 628 பாசுரங்கள். நாச்சியார் திருமொழி. கண்ணன் என்னும் அச்சுதன் அணிபொருட்கொண்டு அவலம் தனிமின் எனல். 627 பாசுரம். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் புளிப்பெய்தாற்போல புறநின்ற அழகு பேசாதே. பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பீதக வண்ண ஆடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசீரே. ஸ்ரீ கண்ணபிரான் என்கிற கருத்த நிறமுடைய ஒரு பெரும் தெய்வத்துடன் பழகிய காட்சிகளை எண்ணி உயிர் வாழ விரும்பினால் அஃது என் விரக வேதனையை அதிகமாக்கிக் கொண்டிருக்கிறது. தாய்மார்களே, நீங்கள் என்னினும் வேறாக நின்று கொண்டு புண்ணிலே புளிச்சாற்றை சொரிந்தாற்போல் நன்மைகளை பேசுவதாக எனக்கு அறிவுரை கூற வேண்டாம். இதற்கு பரிகாரம் என்னவென்றால், பெண்ணின் வருத்தத்தை உணராத ஸ்ரீ கண்ணபிரானின் திருவரையில் உடுத்திய பீதக ஆடையை கொண்டு என் வாட்டம் தீரும்படியாக வீசுவதே ஆகும். ஆகவே அவன் உடுத்திய பீதாம்பரத்தை என் மீது வீசுங்கள். 628 பாசுரம். பாலால் இலையில் துயில் கொண்ட பரமன் வளைபட்டிருந்தேனை வேலால் துன்னம் பெய்தோட்போல் வேண்டிற்றெல்லாம் பேசாதே. கோலால் நிறைமே தாயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீலார் தன்னந்துழாய் கொண்டென் நெறிமென் குழல் மேல் சூட்டீரே. பால் பாயும் இளம் தளிரான ஆளிலையிலே திருக்கண் வளர்ந்தருளிய திருமாலின் வலையிலே அகப்பட்டு கொண்டிருக்கிற என்னை வேலாயுதம் கொண்டு என்னை துளைப்பது போல உங்களுக்கு தோன்றும்படியெல்லாம் பேசி பேசி என்னை துன்புறுத்தாதீர்கள். அவ்வாறு துன்புறுத்துவதை விட்டுவிட்டு இடைச்சாத்தி பிள்ளையாகிய கையில் கோலை ஏந்தி கொண்டு பசுக்கூட்டங்களை மெய்த்தவனாய் திருக்குடந்தையில் திருக்கண் வளர்ந்தருளுமவனாய் குடக்கூத்தாடுபவனாகிய கண்ணபிரானுடைய பசுமை பொருந்திய குளிர்ந்த அழகிய திருத்துழாயினை கொண்டு வந்து அடர்த்திமிக்க என் மென்மையான கூந்தலிலே சூட்டிவிடுங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்.